யாருக்கெல்லாம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஜாப் வேணுமோ இன்னத்த வீடியோ உங்களுக்காக தாங்க. இட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. எஸ்எஸ்சி இருந்து அந்த வேலையை வந்திருக்குங்க. அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23/6/2025. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18/7/2025. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. பே ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்டு அவங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா பே லெவல் 2ங்க 19,900 63,200. செகண்ட் ஜாப் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டிஇஓ, பே லெவல் 25,500 81,100 வரைக்கும். லெவல் 5 பார்த்தீங்கன்னா 29,200 92,300. தேர்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏ, சேலரி பே லெவல் பார்த்தீங்கன்னா 4 25,500 to 81,100. இது எவ்வளோ வேகன்சி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3,131 ஜாப்ஸ் வேகன்சி இருக்குங்க. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வெல்கம் சொல்லியிருக்காங்க. இது எந்த வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா https.ssc.gov.in அப்படிங்கிற வெப்சைட் தாங்க. கேண்டிடேட்ஸ் கார்னர் டென்டேட்டிவ் வேகன்சி அப்படிங்கிறத போய் நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. ஜோனல் வைஸாக வேகன்சிஸ் ஆர் நாட் கலெக்டட் பை த கமிஷன் சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SC ST OBC EWS ESM PWBD கேண்டிடேட்ஸ் ஃபார் ஆல் கேட்டகரி ஆஃப் த போஸ்ட் சர்வீஸ் வேர் அப்ளிகபிள் அண்ட் அட்மினிஸ்ட்ரபிள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, சப்ஜெக்ட் ஆஃப் நேபாள், சப்ஜெக்ட் ஆஃப் பூட்டான், person of India who originated from other countries வெல்கம் சொல்லியிருக்காங்க. ஒன்லி மேல் கேண்டிடேட்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் வேகன்சி அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/1/2026 அவங்க என்ன ஏஜ் லிமிட் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கங்க. அதாவது மினிமம் 18 வயசு டு மேக்ஸிமம் 27 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் SC ST இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், OBC இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ், PWBD இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ், PWBD OBC இருந்தீங்கன்னா 13 வருஷம், SC ST இருந்தீங்கன்னா 15 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன்னா 3 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலதுக்குலாம் ஏஜ் ரிலாக்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா அந்த SSC அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அதை கொடுத்துட்டு உங்களோட ஆதார் கார்டு அத்தன்டிகேட்டை கொடுத்துட்டு உங்களோட இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கங்க. என்னென்ன ஃபார்ம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுத்துருங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees. அதை நம்ம UPI மூலியமாவோ இல்லை டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டில் பே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19/7/2025 சொல்லியிருக்காங்க. சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தந்த லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளியராக படித்து பார்த்துக்குங்க. தமிழ்நாட்டில் இங்கே இல்லை சவுத் சைடில் எந்த சைடுன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர், சென்னை, மதுரை எல்லா சைடுமே ரீஜனல் டைரக்டர் ஸ்டேட் ஆஃபீஸ் அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்தெந்த லொக்கேஷன் சொல்லிட்டு. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Tier 1 Tier 2 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இங்கிலீஷ் நாலேஜ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. Tier 2 பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், செக்ஷன் 2 இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. டோட்டலாக கம்ப்யூட்டர் நாலேஜ், ஸ்கில் டெஸ்ட்டு, டைப்பிங் டெஸ்ட்டு எல்லாமே A to Z கொடுத்துருக்காங்க. என்ன விவர்ஸ் இந்த மாதிரி சூப்பரான ஜாப் தெரிஞ்சுக்கோன்னா மறக்காமல் எங்களோட எக்ஸ்பர்டைஸ் ஜாபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.